மார்க் ரூம்ல நம்ம பார்க்க போறது physical properties of metalloids. இந்த மெட்டலாய்ட்ஸ் நம்ம ஃபியூஷன் வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதுக்கு மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு, நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு. ஓகே, ஸோ குயிக்கா என்னென்ன டிஸ்கஸ் பண்ணலாங்கிறது பார்த்துடலாமா? எஸ், ஃபர்ஸ்ட் ஒன், இந்த மெட்டலாய்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அது ஈஸியாக அலாய் ஃபார்ம் ஆயிடும். அலாய்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ நம்மளோட மெட்டலாய்ட்ஸ் இன்னொரு மெட்டல் கூட ஈஸியாக கம்பைன் ஆயிடும், ஈவன் நான் மெட்டல் கூடயுமே கம்பைன் ஆகும். அதுதான் நம்ம அலாய்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சிலிகான் அண்ட் ஜெர்மானியம் ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸோட இன்னொரு பேரு செமி மெட்டல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இதுக்கு பார்ஷியல் மெட்டாலிக் கேரக்டரும் பார்ஷியல் நான் மெட்டாலிக் கேரக்டரும் இருக்கிறனால இது பார்த்தீங்கன்னா செமி கண்டக்டர்ஸாக ஆக்ட் ஆகுது. ஓகே, விச் இஸ் பார்ஷியலி கண்டக்டிங் த எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, அதில் சிலிகான் பார்த்தீங்கன்னா லஷ்ரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. நம்ம எங்கே பார்த்துருக்கோம் லஷ்ரஸ் ப்ராப்பர்ட்டி? ஸோ ஷைனி அப்பியரன்ஸ் மெட்டலுக்கு, கரெக்ட், ரைட். அண்ட் அட் த சேம் டைம் பாருங்க பிரிட்டில் ஆகும். ஆனால் யாரு பிரிட்டில் ஆவாங்க? நான் மெட்டல் தான் பிரிட்டில் ஆவாங்க. அதனால தான் இந்த செமி மெட்டல்ஸ் ஆர் மெட்டலாய்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கேரக்டரும் இருக்கு, நான் மெட்டாலிக் கேரக்டரும் இருக்கு. ஸோ தே ஆர் புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பாருங்க. ஸோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னென்ன இருக்கு? மெட்டாலிக் நேச்சருக்கு சிமிலரா இருக்கு. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நான் மெட்டாலிக் நேச்சருக்கு சிமிலரா இருக்கு. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இட்ஸ் ஓன் கேரக்டர். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிங்கிறது அந்த ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட் கூட ரியாக்ட் ஆகும்போது ஆர்எல்ஸ் காம்பவுண்ட் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன நடக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மெட்டலாய்ட்ஸ். ஹோப் இட்ஸ் கிளியர். ஸோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.